அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறது. பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே வழக்கத்தை விட நிலவினுடைய பிரகாசம் அதிக அளவுலையும், நிலவு வழக்கத்தை விட மிகப்பெரிய அளவுலையும் காட்சி தரக்கூடிய வகையில் அமையும். இந்த பௌர்ணமி தினத்தன்று நாம் இருக்கக்கூடிய விரத வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது நமக்கு உடனுக்குடன் பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்குங்க. இந்த பௌர்ணமி தினத்தில் அதீத சக்தி நிறைந்து காணப்படுது. அப்படிங்கிறதுனாலேயே விரதங்கள், வழிபாடுகள், இறை வழிபாடுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மேற்கொண்டு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை போக்கி நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக வைத்துக்கொள்ள பௌர்ணமி திதியில் நாம் விரதங்களை மேற்கொள்வதும் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வதும் சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிகளில் ஒன்றான மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு இது சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்கள், இந்த காலகட்டம் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்பட்டாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திருப்பு முனைகளை, அதிரடி மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் ரீதியாக இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வோ, ப்ரமோஷனோ, இல்லை சம்பள உயர்வு, இல்லை விரும்பிய இடமாற்றம், இல்லை விரும்பிய சலுகைகள் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் 100% இறக்கப்பெறுகிறது. அதே மாதிரி சக பணியாளர்கள் கிட்ட நீடித்திருந்த சின்ன பிரச்சனைகள், இல்லை சின்ன இடைஞ்சல்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். அதே போல் தொழில் வியாபாரத்தில் நீடித்திருந்த மந்த நிலை மாறி ஓரளவுக்கு சுறுசுறுப்படைய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. நவக்கிரகங்களினுடைய அமைப்பு சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சின்ன விஷயங்களில் எதிர்ப்புகள் இல்லை சிக்கல்களும் உருவாக தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா சுபகாரிய தடைகளில் இருந்த சுவடே தெரியாமல் தடைகள் காணாமல் போகிறது. திருமணம் சட்டென்று முடியக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது அப்படின்னு பெரிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய தங்களுடைய திட்டங்கள் தடையின்றி நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களை நிரூபித்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெற சாதகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் பெயர்ச்சியால் பெரிய ஆதாயத்தையும் அடைவீங்க. அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் சனி பகவானினுடைய ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் புதன் பகவானும் இணைவது தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பெரிய முன்னேற்றத்தை செல்லும் வாய்ப்பை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பண வரவு அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்களும் தீரப்பெறுவீங்க. வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட வசூலாகும். ஒத்துழைப்பு அதிகரித்து காணப்படும். அதே சமயம் இந்த காலகட்டம், அதாவது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இனி இதே நிலையே உங்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிரனுங்க.
கன்னிராசிக்கு சுக்கிரன் உச்சமடைவது ராஜ யோகத்தை கொடுக்க போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. பெரிய தொகை கிடைக்கப்பெறுவீங்க. கையில் பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும். நல்ல விஷயங்கள் மெனக்கெடாமல் நடக்க ஆரம்பிச்சிடும். அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உஷ்ணம், சரும அலர்ஜி, செரிமான பிரச்சனைகள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலத்தை எளிதாக உங்களால் எதிர்கொள்ளவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருந்தாலும் சில விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தை நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலமாகவும் அமையப்பெறலாம். சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மனக்குழப்பம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து சம்பந்தமான காரிய தடைகளும் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பயணங்கள் மூலமாக நன்மையை அடைவீங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவாங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதாகவே இருக்கப்பெறும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஓரளவுக்கு லாபம் அடைவதற்கான வாய்ப்பு சிலருக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எப்பொழுதுமே இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் தங்களுடைய மன திருப்தியை அதிகரிக்க செய்யும். வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கக்கூடிய சூழ்நிலை தங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கண் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. வேலை தவறி உணவு உண்ணும்படியும் நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்குங்க. வீண் வார்த்தைகளை பேசுறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கப்பெறலாம். அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பணியாற்றுறதுனால உடல் சோர்வடையும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி மேலிடத்திடம் கொஞ்சம் பேச்சுக்களை தவிர்ப்பது, அதாவது வீண் பேச்சுக்கள், விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இவை எல்லாத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். சாதுரியமான தங்களுடைய பேச்சின் மூலமாக வியாபாரத்தில் கூடுதல் லாபத்தை பெற முடியும். விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்க பெறும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றத்தையும் காண்பீங்க. பாக பிரிவினை நல்ல விதமாகவே முடியும். ஆன்மீக பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரனினுடைய சஞ்சாரம், பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க. சொத்து, மனை, வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதம் ஏற்படதாங்க செய்யும். அதே சமயம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போலவே இருக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது அவசியமாகிறது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவதும் நல்லது. பணி நிமித்தமாக பிரயாணங்கள் அவ்வப்போது ஏற்படலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியை குறைய ஆரம்பிச்சிடும். பிள்ளைகளின் எதிர்கால
எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கவும் செய்யலாம். உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பணவரத்து தாமதப்படதான் செய்யும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி வேலை பளுவும் பார்த்திங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது. உழைப்பு இந்த காலகட்டத்தில் வீணாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடலாம்.